திருமணம் ஒரு முறைதான் என்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள். முதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை பையனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். செகண்ட் மேரேஜ்னு சொல்லும்போது இது வந்து பொண்ணுக்கோ இல்லைன்னா பையனுக்கோ இமோஷனலி அட்டாச்ட், மனசுக்கு பிடிச்சவங்க அமையணும். முதல் திருமணத்துல வந்துட்டு ரெண்டு குடும்பங்கள் இணையும், அங்கேயே மனசு இணையதான்னு பார்த்துட்டோம்னா செகண்ட் மேரேஜ் போகணுன்ற அவசியமே வந்திருக்காது. எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு வந்தா கரிச்சி கொட்டாம நிம்மதியா இருக்கணும். பெஸ்ட் லைஃபே நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு பெஸ்ட்டாக அமையும், சில பேருக்கு பெஸ்ட்டாக அமையாது. திருமணம் ஒரு முறைதான் என்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள். இதில் இன்னொரு தலைப்பு கேட்டிங்களா, அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இதை விவாதிக்கணும்னு நினச்ச வாத்தமிழவா ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கணும்னு நினச்சது இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி. அதற்காக தான் இந்த வாரம் நாம் விவாதிக்க கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாவது திருமணத்தை ஆதரிப்பவர்கள் வெர்சஸ் இரண்டாவது திருமணத்தை எதிர்ப்பவர்கள். முதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை பையனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து நம்ம வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாரையும் டுகெதராக நம்ம சேர்த்து நம்ம வந்து வி ஆர் கோயிங் அண்ட் தேர். ஸோ அடி எடுத்து வைக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை மட்டுமே இல்லாமல் ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து அது ஒரு கோலாகலமான கல்யாணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அது சொல்லலாம். செகண்ட் மேரேஜ்னு சொல்லும்போது இது வந்து பொண்ணுக்கோ இல்லைன்னா பையனுக்கோ இமோஷ்னலி அட்டாச்ட். ஸோ அதுதான் வந்து அந்த பிளேஸ் அ ஸ்ட்ராங் ரோல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வர்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனசுக்கு பிடிச்சவங்க அமையணும். முதல் திருமணத்துல வந்துட்டு ரெண்டு குடும்பங்கள் இணையும், அங்கேயே மனசு இணையதான்னு பார்த்துட்டோன்னா செகண்ட் மேரேஜ் போகணுன்ற அவசியமே வந்திருக்காது. பட் அங்கே ரெண்டு குடும்பங்களில் இணையறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது மனங்கள் இணையிற முக்கியத்துவத்தை அங்கே வந்து ஒரு சைட்லைன் பண்ணிடுறாங்க. பட் வேற செகண்ட் திருமணம்க்கு வரும்போது இரு மனங்கள் எவ்வளோ இணைஞ்சு இருக்குது. சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கும் குழந்தை இருக்குதுன்னும் போது அந்த ரெண்டு குழந்தைங்களோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த ஆப்போசிட் அம்மாப்பாங்க, ஐ மீன் அப்பாவுக்கு ஒரு குழந்தை இருந்து வரப்போகிறவங்க அந்த அம்மா கூட அந்த குழந்தைங்களோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இவங்களோட குடும்பம் மட்டும் அடல்ட்ஸோட அந்த இரு மனங்கள் எப்படி இணையுதுன்றது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருந்தால் அவங்க கூடயும் இவங்க எவ்வளோ கம்பேட்டபிளாக இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு இணையறதுல தான் நிறைய சிக்கல் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக அமைச்சிட்டோன்னா தட் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஃபஸ்ட்டு திருமணம் என்னதான் பரவாயில்ல, ஒரு கசப்பான முடிவு இருந்தாலும் செகண்ட் திருமணத்தில் இதற்கான முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோன்னா தட் வில் பி அ ஹிட். பட் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது அது ரொம்ப கஷ்டமான செயல் தான். பட் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஃபஸ்ட் மேரேஜில் என்னென்னலாம் இழந்தமோ அதை செகண்ட் மேரேஜில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஸோ ஃபஸ்ட் மேரேஜில் அதிக சிக்கல்கள் இருக்கும், செகண்ட் மேரேஜில் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கல் கம்மி தான். கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்தில் முதல் திருமணத்தை காட்டிலும் வரன் தேடும்போது சிக்கல்கள் அதிகம். ஏன்னா அந்த பழைய சுமைகள் நம்ம மனசில் இருந்துட்டு தான் இருக்கும். என்ன தான் அந்த சுமையை நம்ம இறக்கி வச்சுட்டோ இல்லை அதை கிழிச்சிட்டோ வெளில வந்தாலும் அந்த சுமை நம்ம மனசில் இருக்கும், அந்த பயம் நம்ம மனசில் இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணுங்கும்போது தான் நம்ம ரெண்டாவது திருமணத்துக்கு போகிறோம். அந்த காயத்திலிருந்து ஒரு மருந்தாக இது அமையும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கிறதுனால ரெண்டாவதுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பார்ட்னரை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேர்டன் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ செகண்ட் திருமணத்துக்கு வரன் பார்க்குறது நிச்சயமாக முதல் திருமணத்தை விட ரெண்டாவது திருமணத்தில் சிக்கல். முதல் திருமணத்தில் என்ன பார்ப்பாங்க, பையனோட ஏஜ், அவனோட டிகிரி, மற்ற சொத்து, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் பேசுவாங்க. பட் ரெண்டாவது திருமணத்தை பார்க்கும்போது ரெண்டு பேரோட உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஃபர்ஸ்ட் திருமணம் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு க்ரைட்டீரியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்தி, அந்தஸ்து, ஐ மீன் பேசிக் பிஹேவியர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது திருமணம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சமீபத்தில் கூட அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாம் திருமணம் எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு என்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு வந்தால் கரிச்சி கொட்டாமல் நிம்மதியாக இருக்கணும்டி. தட் இஸ் தி மேஜர்லி அவங்க சொல்கிறது. அது ஒன்று தான். நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நாள் எனக்கு கடந்து போகணும், அதுதான் என்னுடைய பேசிக் எதிர்பார்ப்பு. ஆனால் அது பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். பிகாஸ் ரொம்ப உளவியல் ரீதியாக நம்ம அதை அணுகணும். ஐ மீன் ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம
அந்த மாதிரி ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஃபேஸ் பண்ணதை வச்சு. ஐயோ இந்த திருமணமும் அதே மாதிரி ஆயிட்டா எப்படி, கண்டே பிடிக்க முடியாது சார். ஆப்போசிட்டில் உள்ளவர் எப்படிப்பட்ட பர்சன்னு சொல்லிட்டு அன்டில் அவங்களோட திரும்ப வாழ வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது திருமணத்திலையும் அந்த பதட்டமும் பயமும் எப்பவுமே உள்ள இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். அதை விட அதிகமாக இருக்கும். முதல் திருமணத்தில் அந்த பதட்டம் இருக்காது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அது இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் பட்ட பிறகு அதீதமாக இருக்கும் அந்த பயம் அவங்களுக்கு டீப்பாக. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த மாதிரி இருந்துட்டா, அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட அந்த மாதிரி லைட்டாக தான் சென்ஸ் பண்ணிட்டா கூட நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் லைஃபே நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு பெஸ்ட்டாக அமையும், சில பேருக்கு பெஸ்ட்டாக அமையாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்மளே அது வந்து ஃபர்ஸ்ட் லைஃப்பை வந்து பெஸ்ட்டாக இல்லைன்னா கூட நம்ம அது வந்து எப்படி சொல்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் சார். மெயினாக சொல்ல போனோன்னா ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஒன்று ஹஸ்பண்ட் குடிச்சு இதுவாக இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணுவோம். இல்லை மாமியார் மாமனார் வந்து செட் ஆகாமல் இருக்கலாம் அந்த குடும்பத்தில், ஏதோ ஒரு ப்ராப்ளம். பட் வந்து அது முதல் திருமணத்திலே அப்படி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். பட் நான் அதுதான் சொல்ல வரேன், அது அட்ஜஸ்டிவ் இருக்கணும் சார். ஒன்று நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நம்ம அவங்கள வந்து மாற்ற முடியும். நம்ம அந்த லைஃப்குள்ளே போயாச்சு, என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த லைஃப் வேண்டாம், நம்ம இன்னொரு லைஃப் தேடிக்கணும், அங்கே போனாலும் அதே சிக்கல் தான். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிற வரீங்க. இரண்டாவது திருமணங்கள் போகும்போது நீங்கள் அவங்க வாழ்றது கண்டிப்பாக சார். ஏன்னா செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லைஃபே சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க சார். அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போகணும்? ஃபர்ஸ்ட் லைஃபே எவ்வளோ கஷ்டமானாலும் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்லேயே இருந்துட்டு போகலாமே சார். முக்கியமாக நாங்கள் ஏன் இரண்டாவது திருமணம் வேண்டாம்னு சொல்கிறோம்னா, இங்கிலீஷில் ஒரு ப்ராவெர்ப் இருக்குது, மை சில்ட்ரன் அண்ட் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை எத்தனை பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவ்வளோ பெரிய மனசு இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ஸோ அந்த ஒரே காரணத்திலேயே அங்கே செகண்ட் மேரேஜுங்கிறது ஃபெயில்யூர் ஆகும் சார். இன்னொன்று என்னன்னாக்கா, ஃபஸ்ட் மேரேஜுங்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி, செகண்ட் மேரேஜுங்கிறது தெருமோனையில் இருக்கிற மளிகை கடை மாதிரி. அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எதை வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மளிகை கடையில் அப்படி இல்லை. லைபாய் சோப்பு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் சாமர்த்தியமாக, லைபாய் சோப்பை விட அம்மாம் சோப்பு நல்லா உதாரணம் எனக்கு ஒன்றுமே புரியல. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே 1000 பொருள் வச்சுருப்பான், மளிகை ஜாமான்லேயே 500 பொருள் வச்சுருப்பான். இல்லை சார், அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதில் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். முதல் மேரேஜ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, செகண்ட் மேரேஜ் நிறைய இவ்வளோ கஷ்டப்பட்டு செகண்ட் மேரேஜுக்குள்ளே என்டர் ஆகணுமாங்கிறதான் கேள்வி சார். உன்னோட சுயமரியாதையை முக்கியமாக இழக்கணும். வாழ்க்கை கல்யாணம் திருமணம்னாக்கா வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் ஹர் பர்சனல், பட் வந்து அவர் ஏன் அவங்களோட முதல் மனைவியோட அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழல, ஏன் அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு? அதே மாதிரி இப்போ உங்களை வந்து இன்னொருத்தி புருஷனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து பேசலை? ஸோ இது வந்து ப்ரிடாமினென்ட்லி ஒரு பெண்ணை பார்த்து தான் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்களே தவிர்த்து இது ஃபஸ்ட் மேரேஜா செகண்ட் மேரேஜாங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நான் வந்து லீகலாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஒப்புதலோடு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த இடத்துல தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுமே தவிர்த்து இரண்டாவது திருமணம் பண்ணுறது அசிங்கம் கிடையாது. அண்ட் மோரோவர் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பெருமை, முதல் திருமணத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் பெருமை. இங்கே யாரும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. யாரையும் வந்து நான் வந்து ப்ளீஸ் பண்ணணும், எல்லார் பார்வையிலையும் நான் வந்து அழகாக தெரியணும், நான் நல்லவளாக தெரியணும். உங்களுக்கு என்ன கண்ணகி சிலை பக்கத்தில் உங்களுக்கு சிலையாக வைக்க போகிறாங்க? வைக்க போகிறது கிடையாது இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் கூட 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 60 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இஃப் யுவர் பாடி இஸ் டீகேயிங், ஒரு இடத்துல கேன்சர் வந்துருச்சு, ஒரு லெக் வந்து கேன்சர் வந்துருச்சு, ஐ கேன் அட்ஜஸ்ட் வித் இட் அண்ட் லிவ் வித் இட்ன்ற முடிவு எடுக்க முடியுமா? துட்டினா வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அட்டாச்மெண்ட் தேடுவோம். ஓகே, தட் இஸ் த கேஸ் ஆஃப் த லைஃப். ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான். உன்னை கொல்லுது, உன்னை கழுத்து பிடிச்சி நெருக்கி போகுதுன்னா, இல்லை என் கணவருக்காக நான் எங்கள் சாவ கூட ரெடியாக இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். லெட் தெம் கம் அண்ட் டெல். நோ நோ நோ, யூ ஹாவ் 5 kids. யூ ஹாவ் 5 kids. ஆல் ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் கிட்ஸ். 5 குழந்தைங்க, அம்மா பால் கொடுக்கறக்கூடிய குழந்தைங்கள் பெற்று போட்டிருக்கீங்க. இந்த கேஸ் ஆஃப் லைக் ஃபஸ்ட்டு ட்வின்ஸ் வர்ற மாதிரி 5 people குழந்தை பிறந்திருக்கு, மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து உங்களை வந்து செக்ஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு எமோஷனுக்காகவோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்காகவோ உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் கழுத்தை பிடித்து நெரிக்கிறாங்க. இல்லை நான் பால் குடிக்கிற குழந்தைய கூட விட்டுட்டு கூட நான் என் புருஷனுக்காக சாவேன்னு யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்கள்.
இல்ல 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 ஐ வாண்ட் டு ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் வெதர் யூ வில் இருங்க நான் உங்ககிட்ட கேட்கல இல்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம். 5 பால் குடிக்கிற குழந்தைங்கள விட்டுட்டு நான் என் புருஷனுக்காக சாவேன்னு கை தூக்கி சொல்லுங்க. ஏமா சார் ட்வின்ஸ் பேர் இருக்கிறாங்க, உங்களுக்குலாம் 35 குழந்தைங்க ஒரே பிரசவல வர்றா தெரியாதா சார்? உங்களுக்கு தெரியாது சார் பயாலஜி சார். இருங்க சார் ஒரு நிமிஷம் மைக் வந்து கொடுங்க. பயாலஜி தெரியாது ஓகேவா? ஒரே பிரசவத்துல 12 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, 15 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. நீங்க பெக்கல சார். ஒரே நிமிஷம் சார் 5 குழந்தைக்கு ஒரே அடி எப்படி சார் பால் நான் குடிக்க முடியும்? கேக்குறது இமேஜினேஷன் தான். நீங்க சொல்றீங்கல்ல இதே சூழல்ல உங்கள் உடம்புக்கு கால் வெட்டி போட்டுடுவா, ரெண்டாவது கால் வெட்டி போட முடியாது. என்ன அதுல நிச்சயம்? இருக்க லாஜிக் பேசாதீங்க. நான் அந்த எமோஷனை கேக்குறேன். அந்த உணர்வுல அந்த தாய் என்ன முடிவெடுப்பா? புருஷனுக்காக சாவணுமா இல்ல 5 குழந்தைய வளர்க்கணுமா? நீங்க அதுக்கு ஒரு குழந்தை எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு குழந்தை எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க 5 குழந்தைன்னு சொல்ல கூடாது. அதெல்லாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்ல இல்லாம இல்லம்மா, சார் நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அவங்க சொன்ன பதிலை நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஸோ ஒரு கேன்சர் வந்துடுது, நம்ம அதோட நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா உடல் முறை பரவி நம்ம உயிரே போயிடும். அப்போ எங்கே கேன்சர் வந்திருக்கோ அதை வெட்டி போட்டுட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உடனடியாக நம்ம மருத்துவம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் 2வது திருமணத்தை நம்ம எல்லாரும் எதிர்கொள்கிறோங்கிறாங்க. எனக்கு இப்போ எங்கள் அம்மா வந்து சிங்கிள் மதர் தான். இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சரியில்லை, அவங்க கூடவே இருக்கலைன்னா கேன்சரு அது இதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் எங்கள் அப்பாவும் சரியில்லை தான், எங்கள் அப்பா சரியில்லாமல் இருந்தார். எங்கள் அம்மா 5 வயசுலேயே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தனியாக சிங்கிள் மதராக இருந்து தான் என்னை வளர்த்தாங்க. இப்போ சப்போஸ் எங்கள் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணி இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வரேன்னு பார்க்குறேன்னா அந்த மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டா கூட அந்த வீட்டில் இருக்க அம்மா அப்பா எனக்கு வரப்போகிற மாமியார் இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்போ கூட அவங்க எல்லாம் சொல்றாங்களே தவிர ஒரு தியாகம் மாதிரி தான் பேசுறாங்க. செகண்ட் மேரேஜை வந்து கோமனான விஷயமா பேசல. அவர் சொன்னாரு டிவோர்ஸ்டு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நான் ஒரு விடோவை பண்ணிக்க போறேன், அப்படி ஒரு என்ன அவங்க சொல்றதுலயே ஒரு அமுங்கின வாய்ஸ் தான் இருக்கே தவிர ஒரு போல்ட்னஸ் கிடையாது. இது ஒரு சமூகம் இன்னும் அதை ஏத்துக்கலன்றது தெளிவா தெரியுது. 90%ல 10% தான் அதை ஏத்துக்கறாங்க. நீங்க எல்லாரும் வந்து இன்டிவிஜுவலா பேசிட்டு இருக்கீங்க, இல்லன்னா வந்து பொதுவா வந்து ஜெனரலைஸ் பண்ணி நீங்களே ஜெனரலா அதை ஏத்துக்கலன்னு தான் சொல்றேன். நீங்க ஏதாவது போல்டா பேசி முடிக்கிட்டா அப்புறம் இல்ல ஜெனரலைஸ் பண்ணி பேசும்போது நீங்க சொல்ற மாதிரியே நானும் சொல்றேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, உங்களுடைய இந்த செகண்ட் மேரேஜ் முடியுது, இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக்கப் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு ரீசனில் வந்து அந்த ஸ்பௌஸ், நாட் மென் ஆர் விமென், ஸ்பௌஸ் அவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் தேவைப்படுது. அது எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒன்லி லைக் கிட்ஸ் மட்டுமே கிடையாது உலகம். அதாவது வந்து கிட்ஸையும் தாண்டி நம்மளுடைய கெரியர் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய ரிலேஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த 40, 50, 60, 70 வயசில் இருக்குல்ல, அப்போ ஒரு துணை கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பேசுறதுக்கு வந்து ஒரு துணை வேணும். அதாவது தன்னை அரவணைக்கிறதுக்கு ஒரு துணை வேணும், மனசார விட்டு அழறதுக்கு ஒரு துணை வேணும். இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜே பண்ணால் கூட தப்பு என்னன்னு சொல்கிறவ தான் நான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக்கப் ஆகிடுச்சு, செகண்ட் மேரேஜில் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இதுக்காக ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்துட்டாங்க, இதுக்காக அந்த ஸ்பௌஸ் எதுக்குங்க கஷ்டப்படணும்? பசங்களோட லைஃப் அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற எந்த சொசைட்டியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? இங்கே டி நகர்லேருந்து தாம்பரம் போச்சுன்னா சொசைட்டியே மாறிடுச்சு. ஸோ எந்த சொசைட்டியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஸா? உங்களுடைய ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அம்மா சொன்னாங்க சஷ்டப்த பூர்த்தினா வந்து 60 வயசு வந்து ஒரே ஒய்ஃபோட கிடையாது. எங்கள் வீட்டில் சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்காகன்னு கிடையாது, அது ஹஸ்பண்டுக்கு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான். அதை தவிர அது வந்து ஒய்ஃப் கூட வந்து பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஹலோ, இப்போ இல்ல ஒரு நிமிஷம் அதே மாதிரி இந்த இமோஷனல் பாண்டிங்கை பற்றி பேசுகிறோம், ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அதை பற்றியும் ஸ்பௌஸ் பற்றியும் பேசுகிறோம். இன்னொன்று வந்து அவங்க சொன்ன மாதிரி இப்போது ஜென்ரலைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஒரே இன்சிடென்ட்டை இங்கே நீங்கள் பேசுகிறவங்க அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் பேசுறீங்களே தவிர சொசைட்டியை பற்றி ஒன்றுமே பேசல காணும். அங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாருமே எனக்கு இப்படி நடந்தது அதனால பயம், எனக்கு இப்படி நடந்தது அதனால பயம், எனக்கு இப்படி இருக்குது அதனால பயமே தவிர மற்றவங்கள பற்றியே காணும். அவங்களுடைய டாக்ஸில் ஒன்றுமே காணும்.
இப்போ நாங்கள் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் வந்து சொசைட்டியில் நடந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் வி ஆர் சப்போர்ட்டிங் திஸ். இட் இஸ் நாட் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கிறவங்க கிடையாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மேரேஜில் தான் இருக்கும். பட் ஸ்டில் வி ஆர் கன்சர்ன் ஃபார் த சொசைட்டி அண்ட் வி ஃபீல் தட் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். அதனால தான் வந்து வி ஆர் ஸ்டில் சிட்டிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ்.